ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். கோதுமை மாவில் வந்து சிம்பிளாக நம்ம வந்து மோமோஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் பிசைஞ்சு ஒரு 1/2 hour ரெஸ்ட் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட், அப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ், இது 3 வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்காக வந்து நம்ம கார்லிக், க்ரீன் சில்லி, ஆனியன், இது 3 தாளிப்புக்காக நம்ம வச்சுக்கலாம். நம்ம கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் பூண்டு தான் ஃபஸ்ட்டு போடணும். நம்ம கார்லிக், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து ஆனியன் போட்டு ஒரு கொஞ்சம் குக் ஆனதுமே அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி ஒரு ஆஃப் பாயில்டு வந்ததுமே இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு திரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஸ்டஃபிங்காக தான் இது. நம்ம இப்போ வந்து சப்பாத்தி மாவு திரட்டி வச்சுருக்கோம், அதுக்கு மேலே இது கொஞ்சம் வச்சு நம்ம பூண்டோட ஷேப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பூண்டோட ஷேப்பில் வந்து சுருட்டி அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இந்த மாதிரி பண்ணி அந்த ஷேப் வர மாதிரி பண்ணி நம்ம இட்லி குக்கரில் ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பூண்டோட ஷேப் எப்படி இருக்கும், மோமோஸோட ஷேப் அந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தான் மெயின். தக்காளி, அப்புறம் வந்து வரமிளகாய், அப்புறம் பூண்டு, இது 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes வந்து வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். மோமோஸ்க்கு வந்து இந்த சட்னி தான் செம்மையாக இருக்கும். நமக்கு இந்த சட்னியும் ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். இது யாரையும் நான் காப்பி பண்ணல, என்னோட முயற்சி தான் இது. ஆக்சுவலி வந்து மைதாவில் நிறைய பேருக்கு மோமோஸ் பண்ணுவாங்க. நான் வந்து கோதுமை மாவு வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு. ட்ரை பண்ணுங்கள், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டஃபிங்கெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம சட்னி இல்லாமல் கூட தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வீட் மோமோஸ்னால் அவ்வளோ டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இது காரம் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம காரம் குறைச்சி சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.